அடேங்கப்பா. இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியில் வந்தீங்கன்னா, அதாவது ஹேப்பி கார்னர்ஸ், அதாவது என்எம்கே ஹாப்பி கார்னர்ஸ்னு ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். இந்த டீ கடையில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரமாண்டமாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து வசதி இருக்கப்பட்டுள்ளது. அதாவது பெண்கள் வந்துட்டாங்கன்னா, அதாவது ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா நம்ம கடையில் வந்து டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் எடுக்கிறக்கான ரெஸ்ட் ரூம் இருக்கப்படுகிறது. அனைத்து வசதி இருக்கப்பட்டுள்ளது நம்ம கடையில். இப்போ இந்த கடையை தொடர்ந்து மக்கள் வந்து ஆதரவு கொண்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுங்கள். இதை தொடர்ந்து நம்ம கடையில் வந்து அனைத்து வசதி இருக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே சரியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாலும் சுமார் இங்கிறது ஒரு திருப்பணிக்கு முன்னால் வந்து சுமார் 2 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது கீழக்கரை போகிற பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர், அதாவது 5 and 8 கிலோமீட்டர் டிஃப்ரெண்டில் வந்து நம்ம இருக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து வந்து அனைத்து வசதிகள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா டீ காப்பி குடிக்கிறதுனா அனைத்துமே இருக்குது. இங்கே வந்து வந்திருக்கிற மக்கள்கிட்ட கேட்க போகிறோம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதே முக்கியமாக இன்றைக்கி ஓப்பனிங் விழாக்கு என்ன ஆஃபர் கொடுக்கப்பட்டு வராங்கன்னா, முதல் வந்து டீ குடிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தாங்க. முதல்ல வந்து யார் குடித்தாலும் அவங்களுக்கு டீ ஃப்ரீ கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து குடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி 1 டே மட்டும் டீ வந்து 5 ரூபா. நாங்கள் எங்கேயுமே முடிக்க முடியாத ஒரு 5 ரூபாய் டீ கொடுக்குறாங்களோ அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து மக்கள், எனக்கு பின்புற மக்கள் வந்து அதிக மக்கள் வந்துருக்கிறார்கள். அவரும் வந்து என்ஜாய் பண்ணி டீ குடிச்சிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம டீ கடை தேடி போக தேவையில்லை. நம்ம இங்கே ட்ராவல் பண்ணும் போதே நம்ம நின்று இங்கே டீ குடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதாவது பைபாஸ் ஈஸியாக ரோட்டில் தான் முன்னால் நம்ம கடை இருக்கப்படுது. அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா குடிச்சு பாருங்கள், அந்தளவுக்கு வசதி இருக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் இங்கேருந்து நம்ம ராமநாதபுரம் போகிறீங்க அப்படின்னாலுமே நம்ம கடையில் இருந்து சாப்பிட்டு குடிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா பைபாஸில் நமக்கு வந்துட்டாலே நீங்கள் வண்டி நிப்பாட்டி பார்க்கிங் வசதி இருக்கப்படுது. அது கார் வசதி நிப்பாட்டுறதுக்கான வசதி இருக்கப்படுறது. ஆனால் நீங்கள் வந்து பார்க்கிங் இருக்காதோ நம்ம வண்டி நிப்பாட்ட முடியாதோ எங்களுக்கு என்ன தேவைப்படாது. ஏன்னா நம்ம பைக்கில் வந்தாலும் சரி, ட்ராவல் வந்தாலும் சரி, அனைத்து வசதியும் இருக்கப்படுது. நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள், குடிச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்கே வந்திருக்கிற மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க வந்திருக்கீங்க. நான் வந்து கீழக்கரை தான். நாங்கள் ட்ராவலிங்காண்டி தான் வந்தோம். கொஞ்சம் கோயிலுக்காண்டி போயிட்டு வந்து வரக்கும் போது தான் அந்த இடையில பார்த்தோம். ஓகே, தெரிஞ்சவர் தான். ஆனால் எனக்கு வந்து தெரியாது, நீ ஓப்பன் பண்ண போகிறான்னு தெரியாது. சும்மா இடையில இன்னைக்கு வந்து அதாவது டீ வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வரவங்களுக்கு டீ ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. முதல்ல வர முடியல, உங்களால் வர முடியாது சொல்லி போச்சு. இப்போ அடுத்து வந்து ரொம்ப இன்னைக்கு 1 டே மட்டும் 5 ரூபா டீ கொடுக்குறாங்க, எங்கேயுமே கொடுக்க முடியாது. அதை பற்றி நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல விஷயம் தான். கொஞ்சம் கஸ்டமர் இருக்கிற வகையில் கொஞ்சம் ஓரளவு பண்ணுறாப்புல சந்தோஷமாக தான் இருக்கு எனக்கு. ஒருத்தருக்கு அப்புறம் வாங்க பேசலாம். ஆனால் உங்கள் பேர் எங்கே வந்திருக்கீங்க? சதீஷ்குமார், செங்கல்நீர்லேருந்து வந்திருக்கோம். அவன் நண்பருடைய கடை பக்கத்து ஊர் தான். நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல. ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர். இதுக்கு முன்னாடி கீழக்கரையிலே ஹோட்டல் வச்சு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காப்புல. இங்கே இப்போ நியூஸ் ஷாப் ஆரம்பிச்சிருக்காப்புல. நல்லா இருக்கு போகணும். இல்லை, இப்போ வந்து இன்னைக்கு ஓப்பனிங்கில் முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ டீக்குன்னு கொடுத்தாங்க. அதேமாதிரி ஒருத்தர் வந்து வாங்கி டீ குடிச்சிருக்காங்க, ஃப்ரீயாக குடிச்சாங்க. அடுத்து வந்து இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் என்ன கொடுத்தாங்கன்னா 5 ரூபாய் டீ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி எனக்கு எங்கேயுமே கிடையாது. நாங்கள் இதை எதிர்பார்த்து வரல. கோயிலுக்கு போகணும், இப்படி வந்து அப்படி சாப்பிட்டு போகலாம் வந்தோம். நல்லா இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்குது, நாங்கள் குடிச்சிருக்கோம் அப்படி டேஸ்ட் வந்திருக்கோம். அதாவது ஒரு டீ ஸ்டால் ஓப்பன் வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோட்டை கேட்க போகிறோம். நம்ம ரமணன் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஆனால் இந்த ஓப்பனிங்கில் வந்துருங்க, நம்ம புது வருஷம் ஓப்பனிங்கில் நம்ம கடை ஓப்பன் பண்ணிருக்காங்க, அதை பற்றி நினைக்கிறீங்க? அதை பற்றி எதை சொல்லுங்கள். இந்த புதிய ஆண்டில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல உங்களுடைய சேனல் வாயிலாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். தம்பி வந்து ஒரு 15 ஆண்டுகாலமாக என்னுடைய உடன்பிறவா சகோதரர், அருகாமையில் இருப்பவர் என்னுடைய உற்ற நண்பர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பகுதியில் திருப்பலானி ஒன்றியத்தில் ஒரு களப்போராளி. தம்பி முனீஸ் அவர்கள் அனைத்து சகோதரர்களையும் பாகுபாடு இன்றி இந்த புதிய கடை திறப்பு விழாவிற்கு அழைத்தார் என்பதை விட அனைவரையும் குடும்பத்தில் ஒருவராக கலந்து கொள்ள வைத்தார் என்பதற்கு முதலில் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். தம்பி வந்து ஒரு தினக்கூலி தந்தையுடைய பையன். அவர் இந்த வளர்ச்சியை எட்டி இருப்பதற்கு அவருடைய உழைப்பே மிகப்பெரிய காரணம். இந்த உழைப்பு இரவும் பகலுமாக கிடைத்த வழிகளில் கிடைத்த வெற்றி என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். கீழக்கரை பகுதியில் இந்த அளவிற்கு ஒவ்வொரு மாற்றங்களும் வருவதற்கு இளைஞர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அதற்கு இளைய தலைமுறைகள், தொழில் முனைவோருக்கும் கல்வியை சார்ந்து சிந்திப்பவர்களும் இதை உள்ளடக்கிய வெற்றி. தம்பி மென்மேலும் இந்த கடை வளர்ச்சியடைய இந்த பகுதியில் பயணிக்கும் அனைத்து மாவட்டத்தை சார்ந்தவர்களும் இந்த கடையில் வந்து அவர்கள் ஒரு மன அமைதிக்கான முறையிலும், அவர்கள் தேநீர் அருந்துவதற்காகவும், மற்றும் எத்தனையோ நபர்கள் போக்குவரத்து சாலையில் விலாசங்கள் தெரியாமல் சென்று கொண்டிருப்பார்கள். இந்த கடையை நடத்தக்கூடிய உரிமையாளர் தம்பி முனீஸ் அவர்கள் மிகப்பெரிய
பொது உடைமைவாதி, அதிகமான முறையில் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவர். அதனால் இந்த கடை எல்லா நிலையிலும் வெற்றி பெறும் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இனிய புதிய ஆண்டில் இனிப்பாக உதயமாயிருக்கும் என் தம்பி பல்லாண்டு காலம் வளர்ச்சி அடையவும், இதைப்போல் உள்ள கிளைகள் எண்ணற்ற தொடர்ந்து அவர் வாழ்வில் எல்லாம் பெற்று ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் அவர் வேலை அளிக்கக்கூடிய அளவிற்கு உயர வேண்டும் என்பது என்னுடைய பதிவு. பார்த்தீங்கன்னா ஒன்றிய கவுன்சிலர் திமுக அண்ணன் இருக்காப்புல, நமது மூர்த்தி அண்ணன் இருக்காப்புல, அவர்கிட்ட பேச போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். அண்ணே, அதாவது இந்த கடை வந்து நமக்கு புதிய விழாவின் முன்னிட்டு திறந்துபடுறீர்கள், இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மக்கள் என்ன ஆதரவு கொடுக்குறாங்க, இதை பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், அதை பற்றி உங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். என்னுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். அதாவது இப்பகுதியாக இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த கடை துறப்பாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கடையில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வசதிகள் அப்படி இருக்குங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இப்பகுதியாக அதாவது வந்து திருப்பலாண்டி டு ராமேஸ்வரம் வந்து ஏரோடியாக செல்லக்கூடிய அனைத்து மாநில மாவட்ட பயணிகளுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு தேநீர் கடை என்பது சந்தோஷமான விஷயம். இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து இப்போ வெளியிலேருந்து 80 தூரத்துலேருந்து வரவங்களுக்கு வந்தானே பாத்ரூம் வசதிகள் இருக்குது. ஸோ ஒரு சுகாதாரமான நிலையம், நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நல்லா ஃபேமிலியாக சாப்பிடக்கூடிய அளவுக்குள்ள கடை. அதனால் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வசதியான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நண்பர் அழகாக சொன்னார். அது போன்று மென்மேலும் இந்த கடையில் வளர்ச்சி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம கடை எங்கே இருக்குதுன்றதை நான் சொல்கிறதோட நீங்கள் கடையில் உறுப்பினர் கடையை சொன்னீங்க நல்லாயிருக்கும். நம்ம கடை எங்கே இருக்குது, எந்த லொக்கேஷன்றதை கரெக்டாக சொல்லுங்கள். பொதுமக்களுக்கு சிலவு தெரியாது அப்படின்றத வழக்கம் சொல்லுங்கள். இந்த கடையை பார்த்தீங்கன்னா கீழாக்கல்லிருந்து ராமநாதபுரம் ரோட்டில், அதாவது திருப்பாணி அருகில் ஆதி ஜெகநாத பெருமாளுடைய கோயில் அருகிலே இந்த கடை சிறப்பாக அமைந்துள்ளது. அதாவது நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம அண்ணன் கடை உரிமையாளர்கிட்ட பேச போகிறோம். அண்ணே, நம்ம கடை எப்படி இருக்குது அப்படின்றத உங்களை கேட்க போகிறோம். அந்த கடையின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். அண்ணே, உங்கள் பேர் சொல்லுங்கள், நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு கஸ்டமர் சொல்லிடுங்க. என் பேர் முனிஷ்குமார். கடை பேர் என்எம்கே ஹாப்பி காஃபி கார்னர். இந்த என்எம்கே வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக கேட்ரிங் சர்வீஸில் இருக்குது. இப்போ அதோட ப்ரொமோஷனை தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம திறந்துருக்க இந்த காஃபி ஷாப் எங்கே இருக்குன்னா, நீங்கள் கீழக்கரையிலேருந்து திருப்பலாணி வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது. ரோட்டு ஓரத்துலேயே தான் ஃபுல்லாக பார்க்கிங் வசதியோடு எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட் பிளானில் இருக்குது. அது கூடிய சீக்கிரமே அதுக்கும் டேட் அறிவிச்சிருவோம். அது ஓப்பனிங் கார்டன் ரேஞ்சில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் மக்கள் எல்லோரும் நீங்கள் வந்து ஆதரவு தாங்க. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது நம்ம கடையில் வந்து எல்லா வசதி இருக்குது. அதாவது வந்து சாப்பிட்டு வர கடைக்கு தேடி வரவங்களுக்கு பார்க்கிங் வசதி இருக்குது. அது தொடர்ந்து வந்து டாய்லெட் வசதி, அதாவது இப்போ ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது அனைத்தும் பற்றி டிஃப்ரெண்ட் வேறு என்ன சாப்பாடு ஹோட்டலில் சாப்பாடு பண்ண போகிறீங்க, சாப்பாடு உணவும் செய்யப்படுது. அது மக்களுக்கு வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் விரைவில் வரும்னு சொல்லிடுறீங்க. அது செய்யவுமா அசைவமான்றதை சொல்லி மக்களுக்கு நீங்கள் என்ன கருத்துக்கள் சொல்ல வரீங்க? இப்போ ஹோட்டல் வந்து நம்ம பியூர் வெஜ்ஜு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ராவல்ஸ் போகிறவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல கடை போடுறோம். ஓகே. அவங்க ட்ராவல்ஸ் போகிறவங்களுக்கு நான்வெஜ்ஜு செட் ஆகாது. ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க எப்போயுமே மேக்ஸிமம் செட் ஆகாது. அதனால தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக பியூர் வெஜ்ஜாகவே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ கடையில். அதாவது ட்ராவல்ஸ் டிரைவிங் எல்லோரும் வந்து கண்டிப்பாக நம்ம கடையை சப்போர்ட் பண்ணுங்கன்றதா சொல்கிறப்பல தேங்க்யூ, ரொம்ப நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.